வணக்கம். நாம் அடைகின்றார் சிஎம் ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதிய திமுக நிர்வாகி ராஜினாமா. வேற வழி இல்லைங்க, முடிஞ்சு போச்சு. சகாப்தம் டிஎம்கே சகாப்தம் 2027 முடிஞ்சு போச்சு. கேள்வி கேட்டா உங்களுக்கு அடி ஓத. அதனாலதான் அந்த திமுகவோட நிர்வாகியே கேள்வி கேட்டிருக்காரு, முட்டி மோதி பார்த்துருக்காரு. முடியாதனால ராஜினாமா பண்றாரு. கடிதம் எழுதிட்டு நியாயத்தை கேட்ட நியாயத்துக்கு வழி பிறக்கல, கை பிறந்தால் வழி பிறக்கும். ஆனா இங்க வழி இல்லைங்க. ஏன்னா டிஎம்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க, அராஜகத்தின் உச்சம். கேள்வி கேட்கக்கூடாது, வாய் முடிக்கணும். கேள்வி கேட்கக்கூடாதுங்க. கேள்வி கேட்டா தெரியுமா? பாருங்க, பொதுமக்கள் விழிச்சுக்கிட்டாங்க. செல்வ பெருந்தகை, பித்த தமிழ்ச்செல்வன், நாய்சேகர் இவங்கெல்லாம் ஒத்திகை மாதிரி கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணல, ஒத்திகை மாதிரி ஓட்டு கேட்டு போனாங்களாம். இருக்க தொகுதிக்கு தொகுதிக்கு அவங்களோட தொகுதிக்கு ஓட்டு கேட்டு எப்படி நிலவரன்னு போயிருக்காங்க. கேள்வி வெறும் ஒரே ஒரு கேள்விதான், 4.5 வருஷம் எங்க புடுங்க போறீங்க? இவங்க ஒண்ணு 25 வருஷமா ஆண்டை கட்சி பேண்ட கட்சி சொல்லுவாங்க. 4.5 வருஷம் எங்க புடுங்க போனீங்கன்னு ஒரே ஒரு கேள்விதான் கேட்டுருக்காங்க. இந்த காலம் கோமனை அவுட்டு போட்டு ஓடி இருக்காங்க. யாரு? நம்ம நாய்சேகர், செல்வ பெருந்தகை, நம்ம பித்தளை கமிஷன். ஏங்க ஒரே சின்னம் பிடிக்காது திமுக. கேள்வி கேட்கக்கூடாது, அராஜகத்தின் உச்சம். திமுக காரண்டா காலத்துக்கு இருக்காங்க, கேள்வி மட்டும் தான் கேட்கக்கூடாது. சரிங்களா? அவங்க பக்கா நடத்திட்டு இருக்காங்க. சோசியல் மீடியா மட்டுமே வளர்ச்சி வீடியோ பிடிச்சி போட்டோ பிடிச்சி போட்டுருக்காங்க. அதுல மட்டும் தான் ஆட்சி நடக்குது. நேரம் ஒன்னும் கிளிக்கல. என்ன அவங்க உடனே சொல்லிக்கோ, 75 வருஷம் பேண்ட கட்சி ஆண்ட கட்சின்னு எழுதாத பேரா வச்சு வச்சா, எழுதாத பேரா வச்சா சோறு கிடைச்சிருமா? உங்க திருட்டு போயிருக்கால ரவுடி போய உங்க கூட்டணி தலைவர் திருமாவளவன் அவன் கேட்கறான், தீபனா கிடைச்சிருமா, வேலை கிடைச்சிருமா? எழுதாத பேரை வச்சா வேலை கிடைச்சுமா? எழுதாத பேனா யாரு? கலைஞர் யூஸ் பண்ணது பேனா கூட இல்ல, எழுதாத பேனா வச்சா சோறு கிடைச்சிருமா, வேலை கிடைச்சிருமா? நாட்டுல மக்களுக்கு எல்லாம் குறைவு தீர்ந்துருமா? நான் கேட்கிறேன், ரவுடி பேரு யாருமே கேட்கல. அடிச்சவனும் சொல்ல, அடிவாங்கன்னு சொல்ல. என்ன கட்சின்னுக்கெல்லாம் அடிக்கல, அப்படி என்ன ஜாதிக்கு தெரிஞ்சா அடிக்கல அப்படிங்கல. அப்போ நீ அதுக்கு அதான் அடிச்சிருக்க ஒரு வக்கீலா? உன் அதுல இருந்து உண்மை வைக்கிறது ஒண்ணு போதும். அடிச்சவனும் சொல்ல, அடி வாங்கணும் சொல்ல. நீ எதுக்கு சேவலோட கோழியோட காட்டு கத்துக்கிற கூற? சேவல் கோழி கூட கம்மியாக தான் போகும். ரவுடி போய வேணாம், அதாவது உச்சம். யாருமே கேட்காதப்பா, நீயே வந்து கூற மாதிரி உண்மையை ஒத்துக்கிட்ட. அடிச்சவனும் சொல்ல, என்ன ஜாதி அதுக்காக அடிச்சானு? ஜாதி கேட்டு அடிச்சாங்கன்னு அடிவானும் சொல்ல. உனக்கு குத்துது, எங்க அடிக்குது? ரவுடி போய நான் ஒன்றதான் கேட்கிறேன். அதாவது உச்சம் போதும். சகாப்தம் 2026 திமுக முடிஞ்சதுனால கூட்டணி கட்சி ரவுடிகளுக்கு எல்லாம் எங்க போவீங்க? மெயின் கட்சி என்ன நாடக ஸ்டேட் மெயின் கட்சி திமுக அதே சகாப்தம் முடிஞ்சு 2026 பொதுமக்கள் விழிச்சுக்கிட்டாங்க. காசுக்கான பொருளை விட்டு ஜெயிக்கலான்னு மெதப்பில் இருக்காதீங்க. நீங்க என்ன மெதப்பில் இருக்கீங்க தெரியும். இந்த ஒரே ஒரு மெதப்பில் விட்டுருங்க. நீங்க மட்டும் மெதப்பில் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடு வெள்ளத்தினால மெதக்க விட்டீங்க. உடனே அந்த சின்ன முடியுமா மேற்பிக்கு வருவாங்க. வெள்ளங்க கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்துச்சான், மழை தண்ணி. வெக்கமா இல்ல, அம்மா லாபம் இல்லை. இவங்கெல்லாம் கெட்டவா தின்னும். நான் அந்த கருப்பு கோட்டை மட்டும்தான் மரியாதை. ஓடி போயிடுங்க. சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க.